இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்டோம். கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். அல்லேலூயா சொல்லுமா? அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு தெய்வ சமூகத்தை ஜெபித்து தான் இன்றைக்கு உங்களுக்காக கர்த்தர் தந்த செய்தியோடு உங்கள் முன்னாடி நான் நின்று கொண்டிருக்கிறேன். எனவே அதுக்கு ஆதாரமாய் தலைப்பாக தான் இந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். ஆமென். யாத்திராகமம் புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனம் அது. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். நான் உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுமா? இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்வேன். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. மோசேயிடம் கர்த்தர் சொன்னார், யோனாத்தானிடம் கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமிடம் கர்த்தர் சொன்னார், இன்னும் பல பரிசுத்தவான்களோடு ஆமென் கர்த்தர் இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்வேன். எனவே அதே பரிசுத்தவான்களோடு சொன்ன ஆமென் அதே வார்த்தையை இப்போது நம்மோடும் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்வேன். இந்த வசனத்தினுடைய கடைசி ஆமென் வரி சொல்லுகிறது, கடைசி லைன் சொல்லுது, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்க போகிறது. நம்முடைய ஆண்டவர் நமக்காக பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். உங்களுக்காக ஒரு பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். சாதாரணமான காரியம் அல்ல. ஆராதனை நேரத்தில் கர்த்தர் சொன்னாரே, கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அநேக பேரை கொண்டாயிலும் ரட்சிப்பதற்கு தடையில்லை. நமக்கு எது பெரிய விஷயமா இருக்கோ, எது நமக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கோ, எது நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கோ, எது நமக்கு ஒரு பெரிய தேவையா இருக்கோ, அது அவருடைய பார்வையில ஒண்ணும் இல்லை. கரங்களை தள்ள சொல்லுமா? நமக்கு அது பெரிய விஷயம், நமக்கு அது ஒரு பெரிய காரியம். இந்த பிசினஸ் எப்படி நான் நடத்தி கொண்டு போறேன், எப்படி இந்த படித்து முடிக்க போறேன், எப்படி நான் அந்த வேலையை செய்து முடிக்க போறேன், எப்படி நான் அந்த பொருளை வாங்கி போறேன், எப்படி நான் இதை சமாளிக்க போறேன், எப்படி இந்த துவங்கின வேலையை நான் முடிக்க போறேன், எப்படி இந்த கடனெல்லாம் கட்டி முடிக்க போறேன், எப்படி நான் சம்பாத்தியம் பண்ண போறேன், எப்படி இந்த பிள்ளைகளை நான் வளர்க்க போறேன், எப்படி இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போறேன், இப்படிப்பட்ட காரியங்களை நினைத்து நம்ம ஒரு நாளும் நிம்மதியை இருந்ததே இல்லை. காரணம் இதெல்லாம் நமக்கு பெரிய விஷயம். அல்லே சொல்லுமா? எவ்வளவுதான் வசனம் தெரிஞ்சிருந்தாலும், எவ்வளவுதான் வார்த்தையை கேட்டிருந்தாலும், ஆனா இதெல்லாம் நமக்கு பெரிய விஷயமாகும். ஏசப்பா என்ன சொன்னாரு? நீங்க எதுக்கு கவலைப்படுற? நீ ஏன் கவலைப்படுற? ஆகாயத்து பறவையை பாரு, ஆமா புல் பூண்டுகளை பாரு, அதை உடுத்துவிக்கிறவர், இதை போஷிக்கிறவர். அதை விட விசேஷமா இருக்கிற உங்களை போஷிக்க மாட்டாரா? உடுக்க மாட்டாரா? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்படுவதனால தன் சரீர அளவோடு எவன் தான் ஒரு முழத்தை கூட்ட முடியும்? எனக்கு கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்திற்குரிய விண்ணப்பத்தின் மூலம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க சிந்தைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளே காத்துக்கொள்ளும். அப்ப நல்லா கவனிக்கணும். இவ்வளவு வார்த்தைகள் நமக்கு தெரிந்தாலும், இவ்வளவு வசனங்களை நாம் புரிந்து கொண்டிருந்தாலும், ஆனால் நமக்கு அது ஒரு பெரிய விஷயமாகும். எவ்வளவுதான் ஆமென் தேவ சமூகத்தில் வரும்போது பரிசுத்த ஆவியான நம்மளை திடப்படுத்தினாலும், நம்பிக்கைப்படுத்தினாலும், ஆனால் நம்ம வீட்டில் போகும்போது, வேலை செய்கிற இடங்களுக்கு போகும்போது, அந்த பிரச்சனை நடுவில் போகும்போது தளர்ந்து போகிறோம். அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசம் நமக்கு வாழ்க்கையில் எடுபட்டு போயிடுது. எப்படி சமாளிக்க போகிறோம்? எப்படி இதெல்லாம் கரை சேர்க்க போகிறோம்? எப்படி இதெல்லாம் நம்ம செய்து முடிக்க போகிறோம்? காரணம் அது நமக்கு பெரிய விஷயம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். 3 நாட்கள் வனாந்தரத்தில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்றார், உபதேசம் பேசுறார். வருகிற ஜனங்களோடு பரம ராஜ்யத்தினுடைய சத்தியங்களை பேசி, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கு அப்படின்னு சத்தியத்தை பேசி, உபதேசத்தை பேசி, ராஜ்யத்தினுடைய பிரசங்கத்தை பண்றார். ஜனங்கள் எல்லாம் வீட்டுக்கு இன்னும் போகாம அசராம உட்கார்ந்து கேட்கிறாங்க. நிறைய அற்புதங்கள், நிறைய அதிசயங்களை கதை செய்யறார். ஜனங்களுக்கு பசி எடுக்குது, ஆனா பசி தெரியல. கர்த்தருடைய வசனத்துல, தெய்வ பிரசன்னத்துல, தெய்வ மகிமையில, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருந்தபோது சரீர அந்த பசி அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. அதை சீசர்கள் ஜனங்களுக்கு ஆண்டவரோட எடுத்து சொல்றாங்க, ஆண்டவரே இன்னும் இதுக்கு மேல ஜனங்களுக்கு வச்சுக்காதீங்க. அவங்க 3 நாள் ஆச்சு. அதன் குறிப்பா அவங்க சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. எனவே அவங்க எல்லாம் ஆகாரம் கொள்ளணும், அவங்க எல்லாம் சாப்பிடணும். எனவே ஜனங்களை போக விடுங்க. அப்ப ஆண்டவர் அவங்க திருப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டாரு, இல்ல நீங்க இவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்ட்டு. சாப்பாடு கொடுங்க சொன்ன உடனே சீசர்கள் அப்படியே கெதி கலங்கி போயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இவ்வளோ ஜன கூட்டத்துக்கு எங்க போய் அப்பம் வாங்க முடியும்?
இவ்வளவு ஜனங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? அதில் கொஞ்சம் தேர்ந்தவன் ஒருத்தன் சொன்னான், ஒரு சீசன் சொன்னான், 200 பணத்துக்கு வாங்கினா கூட கிடைக்காது. 200 பணத்துக்கு வாங்கினா கூட பத்தாது. கூட்டம் பெரும் கூட்டம், தேவை பெருசு. இந்த வனாந்தரத்தில் எந்த ஹோட்டலில் போய், எந்த கடையில் போய், எந்த வீட்டில் போய் அப்பா சுட முடியும், அப்பா வாங்க முடியும்? இது சாத்தியம் இல்லை. சீசர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். ஆண்டவர் அவங்கள பார்த்து சாப்பாடு கொடுக்க சொன்னார். ஆனால் அவங்க கொடுக்க முடியாத நிலையில் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. முடியாதப்பா, இது எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கு. இதே போல தான் நம்மளும் பல சமயங்களில் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்ற ஒரு சில விஷயங்களை நம்ம யோசித்து பார்த்து நம்மளும் இப்படி தான் சொல்லிட்டு நிற்கிறோம். முடியாது, என்னால் முடியாதப்பா இது. அல்லே சொல்லுமா, ஹல்லேலூயா. கிதியோனை கர்த்தர் கூப்பிட்டார். பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ வா, உன்னை நான் மீதியான கையிலிருந்து ஜனங்களை ரட்சிக்கும்படி நான் உன்னை அனுப்புறேன் அப்படின்னு. அவன் முடியாதுன்னு சொன்னான். ஆண்டவர், நீங்க நினைக்கிற மாதிரி நான் பெரிய ஆளு கிடையாது. மீதியானர்களா அவங்க எவ்வளோ பெரிய ஆட்கள். அது கண்டு பயந்து தானே நான் இங்கே வந்து ஒளிந்து போர் அடித்துட்டு இருக்கிறேன். என்னை கொண்டு போய் அவங்களே ரசிப்பேன்னு சொன்னால் இதுக்கு எப்படி நம்ப வேண்டிய விஷயமா? முடியாது. நான் என் கோத்திரம் சிறியது, என் தகப்பன் வீடு எளியது, நான் ஒரு சிறு கோத்திரத்தையும் சிறிய வீட்டை சேர்ந்தவன், எளிய மனுஷன். என்னை கொண்டு அதை செய்ய முடியாது, நான் போக முடியாது. ஒரு சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற திட்டங்கள், கர்த்தர் நமக்கு சொல்கிற காரியங்களும் ஒரு சில சமயத்தில் நமக்கு அப்படி தான் தோணும். நம்மளால் செய்ய முடியாது, நம்மளால் அதை நிறைவேற்ற முடியாது, நம்மளால் அதை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு. ஹல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு புரியாது, சொன்ன ஆண்டவர் தான் நமக்காக அதை செய்ய போகிறார் மட்டும் நமக்கு தெரியவே தெரியாது. அது எப்போ தெரியும் தெரியுமா? செய்து முடிஞ்சவர் தான் தெரியும். ஹல்லேலூயா சொல்லுமா. ஆனால் ஞானமுள்ள தெய்வ பிள்ளைகள், ஆமென், வேத வசனத்தின் வெளிச்சத்தில், ஆமாம், விசுவாசத்துக்கு தெய்வ பிள்ளைகளுக்கு அவங்க என்ன செய்யணும்னு புரிஞ்சாலும் ஒன்று மட்டும் செய்வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, தேவனை நம்புவாங்க. அப்பா என்னால் முடியாதப்பா, ஆனால் உங்களை நம்புறான்ப்பா, உங்களால் இது முடியும்ப்பா அப்படின்னு ஒரு வார்த்தைக்காவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தர் இவங்களுக்கு அந்த காரியத்தை செய்து முடிப்பாங்க. அதனால தான் கர்த்தர் சொன்னார், உங்களுக்காக நான் ஒரு காரியத்தை செய்வேன். கரங்களை உயர்த்தல சொல்லுவோமா. இந்த காலை நேரத்தில் எதெல்லாம் உங்களுக்கு பயங்கரமாய் பெருசாய் உங்களுக்கு பலத்து மிஞ்சி இருக்கோ அதெல்லாம் செய்து முடிப்பதற்கு கர்த்தர் ஒரு காரியத்தை இந்த நாட்களில் உங்களுக்கு செய்ய போகிறார். சந்தோஷமா இருக்கலாம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். 1 சாமுவேல் புஸ்தகம் 14வது அதிகாரம். 1 சாமுவேல் புஸ்தகம், எல்லா வேதத்தை திருப்புங்க. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய பாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தனயத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேக பேரை கொண்டாய்களும் கொஞ்சம் பேரை கொண்டாய்களும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றான். அல்லேலூயா சொல்லுமா. யோனத்தான், சவுலுடைய மகன் யோனத்தான். இந்த வார்த்தையை சொல்ற பின்னணியை நீங்க பார்க்கணும். ஏன் இந்த வார்த்தையை அவன் சொல்றான்? அவன் சொல்றான் பாருங்க, தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து, தன்னுடைய ஊழியக்காரனை பார்த்து, தன்னுடைய உடன் ஸ்தோத்திரம் காவலாளியை பார்த்து, ஆயுததாரியை பார்த்து, இவனுக்கு மெய் காவலனா இருக்கிற காவலனை பார்த்து அவன் சொல்றான், வா, விருத்த சேதனம் இல்லாத அந்த பாளையத்துக்குள்ளே போவோம், ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமானவர்களை, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 1 சாமுவேல் புஸ்தகம் 11, 12, 13 அதிகாரத்தை கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலிடம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சாமுவேல் ரொம்ப வருத்தப்பட்டான். ஆண்டவர்கிட்ட போய் அழுது ஜெபம் பண்ணான். ஆண்டவர் சொன்னார், சாமுவேலை பார்த்து, நீ ஏன் அழுற? அவங்க ஒன்றை தள்ளலை, என்ன தள்ளினாங்க. ஒன்னே அவங்க வெறுக்கலை, என்னை வெறுத்தாங்க. அவங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடு அப்படின்னு. அப்போதுதான் கீசின் மகனாகிய பென்யமீன் கோத்திரத்தினாகிய எல்லா மனிதர்களுடைய உயரமான ஒரு மனுஷனாக இருந்த சவுலை கர்த்தர் அவங்களுக்காக, அவங்க கேட்டதுனால, நல்லா புரிஞ்சுக்கணும், ஜனங்கள் கேட்டதுனால அவங்களுக்கு ராஜாவாக கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த ஜனங்கள் சொன்ன ஒரு வார்த்தை, எங்களுக்கு சகல ஜாதிகளைப் போல, சகல ஜனங்களைப் போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ராஜா நான் இருக்கேன். நீங்க மற்ற ஜாதிகளை போல, மற்ற ஜனங்களை போல அல்ல. நீங்க என்னுடைய ஜனம். உங்களை மேய்ப்பதற்கு, உங்களை ஆட்சி செய்வதற்கு, உங்களை ஆளுகை செய்வதற்கு ராஜாதி ராஜாவாகிய நான் இருக்கேன். ஆனா அவங்க ஜனங்கள் அது கேட்கல. அவங்க சொன்னாங்க, நீங்க எனக்கு இருக்கண்டா, எங்களுக்கு ஒரு மனுஷன் தான் வேணும், எங்களுக்கு தீர்க்கதரிசியோ ஆசாரியனோ எங்களுக்கு வழி நடத்தக்கூடாது, எங்களுக்கு வந்து ஒரு ராஜா தான் வழி நடத்தணும். அவங்க கேட்டதுனால இந்த சவுலை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி கொடுத்தார். சவுலுக்கு நிறைய நன்மைகளும் கிருபைகளும் உண்டு. ஆனால் ஒரு சில நேரங்கள் நிறைய விஷயங்கள் அவன் புத்தியினமாய் அவன் செய்து முடிக்கிறான். இப்போ பாருங்க, அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா உங்களுக்கு புரியும்.
அந்த 13வது அதிகாரம் 1வது வசனம். 13வது அதிகாரம் 1வது வசனம். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி ஒரு வருஷம் ஆயிட்டுங்க. அவனை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ராஜ பொறுப்பில் அவனை உட்கார வச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? அவன் எப்போ தேவனை தொழுது கொண்டான் தெரியுமா? கர்த்தர் தன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணனால ஆண்டவருக்கு அவன் எப்போ நந்தி பலி செலுத்தினான் தெரியுமா? எடுத்து வாசித்து பாருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அதே அதிகாரத்தில் அதாவது 14வது அதிகாரம் 35வது வசனம். 14:35. பின்பு சவுல் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி, அது அவன் கர்த்தருக்கு கட்டின முதலாவது பலிபீடம். கர்த்தர் அவனை கழுதை தேடி போனவன், தன் தகப்புடைய கழுதை காணாமல் போய் அதை தேடி போனவனுக்கு ராஜா பொறுப்பை கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய அதிசயம்! ஆனால் இவன் எப்போ ஆண்டுக்கு வந்து நன்றி சொல்கிறான்? ஒரு வருஷம் தாண்டி. அலே சொல்லுவோமா? 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 35வது வசனம். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, பின்பு சவுல் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அது அவன் கர்த்தருக்கு கட்டின ஒரு ராஜா பொறுப்பு கிடைச்சிருக்கு. சமஸ்த இஸ்ரவேல் ஆளுகிற ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அடுத்த வினாடி அதை செய்ய வேண்டாம்? ஹலோ, இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைக்கு உடனே நன்றி சொல்றது இல்லை. கர்த்தர் கொடுத்த வேலைக்கு, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு, கர்த்தர் கொடுத்த சுகத்துக்கு, கர்த்தர் கொடுத்த வீட்டுக்கு, கர்த்தர் கொடுத்த பணத்துக்கு, கர்த்தர் கொடுத்த ஆரோக்கியத்திற்கு, கர்த்தர் செய்த எந்த நன்மைக்கும் உடனே நன்றி சொல்லுவதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். நன்றி சொல்றதில்லை. எஜுகேஷனில், படிப்பில் நல்ல காலேஜ் கொடுத்துருப்பாரு, நல்ல கோர்ஸ் எடுக்க உதவி பண்ணியிருப்பாரு, நல்ல மார்க் கொடுத்துருப்பாரு, நன்றி சொல்றதில்லை. ஜெபிக்கும் போது நிறைய நன்மைகளும் அற்புதங்களும் கர்த்தர் செஞ்சிருப்பார், நன்றி சொல்றதில்லை. ஆவியான ஒரு குத்தி குத்தி எப்போ உணர்த்தி உணர்த்தி ஒரு வருஷமா 2 வருஷம் தாண்டி எப்போ ஒரு சாட்சி சொல்லுவாங்க, நன்றி சொல்லுவாங்க. இது கர்த்தருக்கு பிரியமற்ற ஒரு செயல். அதான் சொன்ன, சவுல் இந்த விஷயத்துல அவன் புத்திரமா இருந்தான். ராஜ பொறுப்பு கிடைச்ச மறுநாள் மறு வினாடியே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டாமா? நோவாவை பாருங்க, உடனே பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். ஆபிரகாமை பாருங்க, உடனே பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். அவன் அவங்களெல்லாம் கர்த்தருக்கு 2-3 பலிபீடங்களை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டாங்க. ஆனா சவுலுடைய வாழ்க்கையில முதல்ல ஒரு பலிபீடம் கட்டி இருக்கிறான். அது ஒரு வருஷம் தாண்டி. என்னைக்கே ஒரு நாள் அல்ல தேவனுக்கு நன்றி சொல்றது, எப்பொழுதோ ஒருக்கே அல்ல தேவனுக்கு நன்றி சொல்றது. கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்காமல் உடனே சுட சுட கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அவங்க மேலதான் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கும். ஆண்டவர் அதை விரும்புகிறார், ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. 10 குஷ்டரோகிகளை கர்த்தர் சுகமாக்கினார். அதில் ஒருத்தன் போகும்போதே சுகமானாங்க. 10 பேரும் போகும்போதே சுகம், 10 பேருக்கு சுகம். இப்போ அவன் திரும்புகிறான், ஒருத்தன் மட்டும் திரும்புகிறான். ஐயோ சுகமாச்சு. நான் வீட்டுக்கு போக்கு முன்னாடி, என் மனைவி பிள்ளைகளை பார்க்க முன்னாடி, என் சொந்த பந்தங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி, என் சொந்த ஊருக்கு போக்கு முன்னாடி சுகம் தந்தவரை முதல்ல போய் பார்ப்போம். அவன் திரும்பினான். திரும்பி சுகம் தந்த ஆண்டுகிட்ட வந்தான். அவன் ஒரு சமாரியன். ஆண்டு கேட்டார் அவன்கிட்ட, நான் சுகமாக்கினது 10 பேர் அல்லவா? ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் சுகமாக்கினது 10 பேர் அல்லவா? மீதம் 9 பேர் எங்கேன்னு கேட்டார். அல்லே சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. பாக்கி 9 பேர் எங்க? ஒருத்த வந்தியே, அந்த 9 பேரை கேட்காம இல்லை, பாக்கி 9 பேர் எங்க? அப்படின்னா நன்றி விரும்புகிறார். இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்தால் உடனே ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்த ஆசீர்வாதத்தை கேட்பதுக்கு முன்னாடி கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்த ஆசீர்வாதத்தை கேளுங்க. அடுத்து ஒரு காலகட்டத்தை ஒன்று எதிர்பார்க்குறீங்கன்னா, முதலாவது அதுக்கு முன்னாடி எவ்வளோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு, அதுக்கு நன்றி சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கம்மா, சொல்லுங்க அல்லேலூயா. இந்த சவுலை பாருங்க, ஒரு வருஷம் தாண்டி பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்கிறான். இதுக்குள்ள என்ன ஆகிப்போச்சு? பெலிஸ்தியர்கள் அவங்கள சுற்றி வளைச்சிட்டாங்க. பெலிஸ்தியர்கள் பெரும் சேனையாக வந்து நிற்கிறாங்க. இப்போ நம்மால் என்ன பண்ணுறாரு தெரியுமா? இதை கேள்விப்பட்டோன்னே 7 நாள் போய் உட்கார்ந்துருக்கிறார். இதை பார்த்த ஜனங்கள், கேட்ட ஜனங்கள்லாம் ஓடி வராங்க. ஐயோ, சவுல் புதுசாக பொறுப்படுத்திருக்கிறார், புதுசாக ராஜாவா இருக்கு, அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், அவருக்கு நம்ம உதவி பண்ணணும் சொல்லி ஆமாம் எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ராஜாவுக்கு சப்போர்ட் ஆகி கிட்டத்தட்ட 3000 பேர் வந்தாங்க. 2000 பேர் சவுலோடு இருக்கிறாங்க, 1000 பேர் யோனாத்தானோடு இருக்கிறாங்க.
ஆனால் யாருமே யுத்தத்துக்கு போகலை. இன்னும் ஜனங்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. சவுல் மேல் உள்ள அன்பினால, சவுல் மேல இறக்கப்பட்டு அவர் ஒரு ஆளாக என்ன பண்ணுவார், புதிய ஆள், அதனால் நமக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி ஜனங்கள் எல்லாரும் எல்லா வேலையும் விட்டுட்டு வராங்க யுத்தத்துக்கு. ஆனால் அதிக நேரம் ஜனங்களை காக்க வச்சான் சவுல். அதிக நேரம் காக்க வச்சதுனால ஜனங்களுடைய இருதயம் கரைந்து போனது. ஜனங்கள் அப்படியே மனம் அடிவாயிட்டாங்க. வேதம் சொல்லுது அவங்க ஒன்பாயா கலைந்து போய் விட்டார்கள். கடைசி அவங்க கூட இருந்து எத்தனை பேர் தெரியுமா? 600 பேர். அலே சொல்ல வசனம் இருக்கு, 600 பேர் அவனோட இருந்தாங்க. ஆனாலும் யுத்தத்துக்கு போக முடியல. அதுல இன்னும் 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 ஒரு வசனத்தை நீங்க வாசித்தா அவனுடைய காரியம் என்னன்னு உங்களுக்கு நல்லா இன்னும் புரியும். எடுத்து வாசித்து பாருங்க. அந்த 14வது அதிகாரம் 2வது வசனம். சவுல் கிபியாவின் கடைமுனையாகிய ஒரு மாதுளை மரத்தின் கீழே இருந்தான். எங்க எங்க இருக்கணும்? யுத்த காலத்தில் நிற்க வேண்டிய மனுஷன், தன் நாட்டுக்கு விரோதமாக, தன் தேசத்துக்கு விரோதமாக பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ண போக வேண்டிய ஒரு மனுஷன் எங்க இருந்து ஓய்வெடுக்கிறாரு? மாதுளை மரத்தின் கீழே. அல்லே சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. மாதுளை மரத்தின் கீழே அவனோடு கூர்ந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேராக இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 13:2 வாசிச்சு பாருங்க. 13:2 இஸ்ரவேலில் 3000 பேர், அவர்கள் 2000 பேர் சவுலோடு கூட 2000 பேர் இருந்த ஜனத்துல இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க? எதனால? காலதாமதத்தினால. அல்லே சொல்ல, கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியம் செய்யணும்னா உடனே நன்றி சொல்லணும். ரெண்டாவது, காலதாமதம் எதுலையும் கூடாது. அல்லே சொல்லுவோமா? காலதாமதம் எதுலையும் கூடாது. தெய்வீகத்தில், தேவனுக்குரிய காரியங்களில், சபை காரியங்களில் காலதாமதம் கூடாது. நிறைய பேர் 8 மணிக்கு 7:30 மணிக்கு மேலே தான் சபைக்கு வாரீங்க. 7:30 மணிக்கு தான் வீட்டிலேருந்தே புறப்படுறீங்க போல இருக்கு. 7:30 மணிக்கு நீங்கள் வீட்டிலேருந்து புறப்படக்கூடாது. அந்த டைமை மாற்றணும். 7:30 மணிக்கு சேர்ச்சுக்குள்ளே இருக்கணும். அப்படின்னா அங்கேருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும் நீங்கள் முடிவு பண்ணணும். உங்கள் வீட்டில் நீங்கள் சேர்ச்சுக்கு வரக்கு 1/2 மணி நேரம் ஆகுதுன்னா 7 மணிக்கு கிளம்பணும். 15 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னா 7:15 கிளம்பணும். அலே சொல்லுவோமா? தாமதம் கூடாது. நீங்கள் தாமதிக்க உங்களுக்குன்னு கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிற ஆசீர்வாதம் குறைந்து போய்கிட்டே இருக்கும். 2000 பேர் இந்த இடத்துல இப்போ 600 பேர் ஆச்சு. காரணம் என்ன? தாமதம். இப்போ 600 பேரை கொண்டு என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு மாதளம் செடி கீழே உட்கார்ந்துருக்கிறான். ஆனால் அவட மகன் யோனத்தான் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அதே 13வது அதிகாரம் அவன் 22, 23 வாசிக்கிறோம். யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் பட்டயமும் இல்லை, ஈட்டியும் இல்லை. அல்லே சொல்லுவோமா? இப்ப அடுத்த வசனம் வாசிங்க. பெலிஸ்தரின் பாளையம் மிக்மாஸில் இருந்து போகிற வழி மட்டும் பரவி இருந்தது. பரவி இருக்கு. எதிரிகள் பரவி இருக்கிறாங்க. கடற்கரை மணலை போல பரவி இருக்கிறாங்க. யுத்தத்துக்கு போய் வேண்டிய ராஜா மாதளம் செடிக்கு கீழே உட்கார்ந்துருக்கிறாரு. அலே சொல்லுவோமா? ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் சத்துருக்குடைய வீரியம், சத்துருக்குடைய வீரம், சத்துருடைய பலன், சத்துருடைய கூட்டம் மிகுதியாகிட்டே இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ராஜா அப்படியே மாதளம் மரத்தின் கீழே அப்படியே நிழல்ல ஓய்வெடுத்துட்டு இருக்கிறார். அவனை சுற்றி 600 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. இவனுக்கு ஒரு பாதுகாப்பு, தன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். 600 பேரை சுற்றி நிற்க வச்சுட்டு. ஆனால் அவனோட மகன் யோனத்தான், வேதம் சொல்லுது, பெலிஸ்தருடைய பாளையம் மிக்மாஸில் இருந்து போகிற வழி மட்டும் பரவி இருந்தது. அவரு பெரும் சேனை, பெரிய சத்துருன் கூட்டம். ஆனால் யோனத்தானுக்குள்ள ஒரு எண்ணம் வருது பாருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அந்த எண்ணம் என்ன எடுத்து வாசித்து பாருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த 6வது வசனம், யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, காலையிலே சொல்லுவோமா, அவர்கள் ஒரு பள்ளத்தாக்கில் நின்றார்கள். ஆமென். இந்த பக்கம் என்ன பாருங்க, வலது பக்கத்தில் ஒரு பாறை, இடது பக்கத்தில் ஒரு பாறை. ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒன்று வடக்கை நோக்கி ஒன்று, இன்னொன்று தெற்கை நோக்கி ஒன்று. இந்த 2 பாறை, இந்த 2 பாறைக்கும் 2 பேர் வேற இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லுங்க அல்லேலூயா. ஒன்று மிக்மாஸுக்கும் ஒன்று கிபியாவுக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒன்று கிபியாவை நோக்கியும் இன்னொன்று மிக்மாஸை நோக்கியும் இந்த பாறை என்ன செய்து நிற்கிது. இது செங்குத்தான பாறை. இதில் யாரும் ஏற முடியாது, இறங்க முடியாது. இது பெலிஸ்தியருக்கு ஒரு பாதுகாப்பு அரண்.
இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பாறை வழியாக தான் இறங்கி அங்கே போகணும், ஆனால் போக முடியாது. இல்லை, செங்குத்தா இருக்கு, யாரும் இறங்கவோ ஏறவும் முடியாது, போகிறது கஷ்டம். அப்படியே போனாலும் ஜெயம் எடுக்க ரொம்ப கஷ்டம். 2 பேர் தான், யோனத்தான் அவருடைய ஆயுததாரி. இந்த சூழ்நிலை எல்லாம் புரிந்து கொண்டு தான் இப்போ யோனத்தான் தன் ஆயுததாரியை பார்த்து கேட்குறான். யோனத்தான் கேட்குறான், இதை பாரு, நீ ஏன் கூட வரக்கு ரெடியா? நான் போகிறேன் அந்த பாளையத்துக்குள்ள, நீ ஏன் கூட வருவியா அப்படின்னு கேட்குறான். அந்த ஆயுததாரி சொல்கிறான், போ, நான் வரேன், என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் வரேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போதான் அந்த 6வது வசனத்தில் யோனத்தான் ஒரு வார்த்தை சொல்கிறான், அந்த தனயத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்வா. இப்போ நம்ம 2 பேரும் போகிறதுனால நமக்கு ஜெயம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம், ஆனால் நமக்காக கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார். செங்குத்தான பாறையும் தாண்டி, அங்கே இருக்க கடற்கரை மணலை போல சேனைகளையும் தாண்டி கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். அவன் சொன்னான், கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அநேக பேரை கொண்டாயிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை. அவர்கள் என்னால் தவழ்ந்து இறங்கினாங்களாம், 2 கால் வைத்து தவழ்ந்து இறங்கினாங்க. யோனத்தான் சொன்னான், நம்ம இறங்கி கொண்டு இருக்கும்போது பெலிஸ்தியர் சேனைகள் நம்மளை பார்த்துட்டா, ஏய் நில்லு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா நமக்கு ஜெயம் இல்லைன்னு அர்த்தம், நமக்கு ஜெயம் இல்லை, நம்மளை கொன்னுருவாங்கன்னு அர்த்தம். அவங்க நம்மளை பார்த்துட்டு ஏய் இங்கே ஏறி வா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா கர்த்தர் அவங்கள நம்ம கையில் ஒப்பு கொடுத்தாருன்னு அர்த்தம். அடையாளத்தை பார்த்தீங்களா? அதே மாதிரி அவங்க 2 பேரும் முன்னாடி யோனத்தான், பின்னாடி ஆயுததாரி இறங்குறாங்க. பார்த்துட்டாங்க, அங்கே இருக்கிற வீரர்கள் பார்த்துட்டாங்க, இவர்கள் இஸ்ரவேலர் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இங்கே ஏறி வா அப்படின்னு. ஓடாத, தப்பிக்க முயற்சிக்காத, எங்கிட்ட ஏறி வா அப்படின்னு. ஒன்று யோனத்தான் சொல்லுவான், இந்த ஜனங்களை, இந்த சேனையை கர்த்தர் நம்ம கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு, நீ எனக்கு பின்னாடி வா, கண்ணில் கண்டவங்க எல்லாம் வெட்டு. அல்லே சொல்லுவோமா? வேதம் சொல்லுது, யோனத்தான் அதே போல முன்னாடி ஏறி போனான், பின்னாடி அவன் ஆயுததாரி ஏறி வாரான். வழியில் நின்ற அந்த வீரர்களை அத்தனை பேரும், கிட்டத்தட்ட 20 பேரை 2 பேரும் கொன்று விட்டார்கள். இதில் நடந்தது என்னன்னு தெரியுமா? இந்த துணிச்சலான செயல் தேவ ஜனத்துக்காக, கர்த்தருடைய நாமத்துக்காக இந்த 2 பேரும் இறங்கி இந்த காரியத்தை செஞ்ச உடனே கர்த்தர் அவங்களுக்காக இறங்கினார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இறங்கினான் தெரியுமா? 14வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார் என்று சொன்னாரு. அந்த காரியம் எப்படி வெளிப்பட்டதுன்னா பாருங்க. அப்போது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாகி, தானையும் இருந்தவர்களுக்கும் கொள்ளையிடம் போன தண்டில் உள்ளவர்கள் கூட திகில் அடைந்தார்கள், பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமாக இருந்தது. கரம் தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். நீங்க கர்த்தரை நம்பி தேவனை விசுவாசித்து நீங்கள் ஒரு கிரியை செய்ய துவங்கும் போது உங்களுக்காக அவர் பயங்கரமான காரியங்களை செய்வார். இவங்க போன உடனே என்னாச்சுன்னு தெரியுமா? கர்த்தர் இறங்கிட்டார். அவர் வேதம் சொல்லுது, அங்க பாளையத்தின் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாகி. இப்போ பெலிஸ்தியர்கள் மட்டும் அங்க வரல, பெலிஸ்தியர்கள் ஒரு சிலரை ஃப்ரெண்ட்ஸாக கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. நம்ம எங்களோட வந்து உதவி பண்ணுங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கொள்ளையடிக்கல பங்கு நாங்கள் தாரோம் அப்படின்னு பேசி கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பயங்கரமும், இந்த பயங்கரமான சத்தம், பயங்கரமான கிரியை இவங்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. இந்த பெலிஸ்தியருக்கும் பெலிஸ்தருக்குள்ளே இருந்த அவங்களோட நண்பர்களுக்கும், நண்பர்களாக சேர்ந்த ராஜாக்களுக்கும் ஒரு பயம். இவங்க ஏதோ நமக்கு மறைமுகமாக ஏதோ ஒன்று செய்கிறாங்க, இவங்க நம்மளை கொல்ல பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாய் கர்த்தர் திருப்பினார். ஒரு பெரிய இரைச்சலை கேட்கும்படி செய்தார். ஒரு பெரும் சேனை இவங்களை தாக்க வருவது போல அவங்க ஃபீல் பண்றாங்க. இதனால அவங்க ஒருவர் மேல ஒருவர் விழுந்து, ஆமீன், அவங்க எல்லாருமே சாகடித்து அவங்க எல்லாருமே அந்த இடத்தை விட்டு ஓடி போக கர்த்தர் கிருபை செய்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா? எதிர்பார்க்காத ஒண்ணு, மாதளா மரத்துக்கு கீழே ஒருத்தன் இருக்கா. இந்த அமளி சத்தத்தை பார்த்து எட்டி பார்க்குறான். அங்கே பார்த்தா பயங்கரமான யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு விரோதமாக வந்தவங்களாம் தெரிச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க. நம்மளால் என்ன கேட்குறாங்க தெரியுமா? சவுலு, இந்த பயங்கரம் உண்டாக யார் காரணம்? இங்கேருந்து நம்மளிருந்து யார் அங்கே போனது? சீட்டு போடு அப்படின்னு கேட்குறோம். அப்போ 600 பேரில் எண்ணி பார்த்தா 2 பேரை காணோம். அல்லே சொல்லுவோமா? யாரெல்லாம்? யோனத்தானையும் அவட வேலைக்காரனையும் காணோம். அல்லே சொல்லுவோமா? அதுக்கு பிற்பாடு சவுலும் அவனுடைய ஜனங்களும் அங்கே போய் அந்த இடத்தை கொள்ளையடித்து கொண்டு வந்தார்கள். கர்த்தர் யோனத்தானுக்காக ஒரு காரியத்தை செய்தார். எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும் உங்களுக்கு ஒரு வழியை திறக்கிறதுக்கு?
உங்களுக்கு ஒரு பாதையை காட்டுறதுக்கு எவ்வளோ நேரம், ஒரு இமைட் பொழுது கூட தேவைப்படாத ஏசப்பாக்கு. ஏன் பயப்படுறீங்க? இன்னைக்கு யோனாத்தானை போல நீங்களும் துணிச்சலா, யோனாத்தானை போல நீங்கள் விசுவாசமாய், யோனாத்தானை போல நீங்களும் தைரியமாய் இருந்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்வார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நம்முடைய சபைக்காக, நம்முடைய ஊழியத்திற்காக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். இதே மோசேயுடைய ஆண்டவர் சொன்னாரே, நான் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குன்னு. ஆமேன். என்ன காரியம் செய்தார்? ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். மோசே பிறந்தபோது பார்வோன் ஒரு கட்டளை போட்டான். மோசே பிறந்தபோது பார்வோன் ஒரு கட்டளை, இத்தனை வயசுக்கு உட்பட்ட எல்லா ஆண் மகன்களையும் என்ன செய்யணும்? கொல்லணும். பிறக்கும்போது யாரெல்லாம் ஆண் பிள்ளையா பிறக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் பிறக்கும்போதே கழுத்தை நெரித்து கொலை செய்யுங்க அப்படின்னு மருத்துவ எழுதி கட்டளையிட்டான். எபிரேயர்கள் வளரக்கூடாது, ஆண் வாரிசுகள் பிறக்கக்கூடாது, ஆண் வாரிசுகள் வளரக்கூடாது, பெண் பிள்ளைகளை வளர விடு. எகிப்தியருக்கு அவங்களை பெண்ணெடுத்து நம் சந்ததியை அதில் பெருக்கலாம், நம் கூட்டத்தை பெருக்கலாம், நம் ஜனத்தை பெருக்கலாம். அவர்கள் பெருகி நமக்கு விரோதமாக யுத்தம் வரக்கூடாது என்று அவங்க அழிச்சிடணும். ஆண் வாரிசு, ஆண் வித்தை எல்லாம் அழிச்சிரு அப்படின்னு மருத்துவச்சிகளுக்கு கட்டளையிட்டார். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? மருத்துவச்சிகள் பிரசவம் பார்க்க போக்கு முன்னாடியே அவர்களுக்கு குழந்தை பெற்றெடுத்து இருந்தார்கள். அப்படி நான் இப்படி சொல்றேன், மருத்துவச்சியுடைய சப்போர்ட் இல்லாமலே அவர்கள் குழந்தைகளை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை தந்தார், பலன் கொடுத்தார். பார்வோன் கூப்பிட்டு விசாரிக்கிறான், இது எப்படி ஆச்சு, இது எப்படி நடக்குதுன்னு. மருத்துவர் சொன்ன ஒரு தகவல் ரிப்போர்ட் என்ன தெரியுமா? ராஜாவே, நீங்க சொன்ன கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். நாங்கள் போவதற்கு முன்னே அவர்கள் குழந்தை பெற்றெடுக்கிறார்கள். இது எப்படி சாத்தியம்? ஒரு மருத்துவச்சியுடைய உதவி இல்லாமல் எப்படி குழந்தை பெற்றெடுக்க முடியும்? அவங்க சொன்ன ஒரு ரிப்போர்ட் என்ன தெரியுமா? எகிப்தியரை காட்டிலும் எபிரிய ஸ்திரீகள் அதிக பலசாலிகள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா, ஹல்லேலூயா சொல்லுமா. எனவே இதை யாரும் தடுக்க முடியாது. அவங்க குழந்தை பெற்றெடுக்கிறத, ஆண் வாரிசை வளர்றத யாரும் தடுக்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தெய்வ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஒரு பலசாலி தான். உங்க உயர்வை யாரும் தடுக்க முடியாது, உங்களோட வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது, உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை யாரும் தடுக்க முடியாது. ஆமென். உங்க பிள்ளையுடைய எதிர்காலத்தை யாருமே தடுக்க முடியாது. சத்துரு எவ்வளவு பெரிய வலையை விரித்தாலும், சத்துரு எவ்வளவு பெரிய திட்டங்களை தீட்டினாலும் உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் சொல்லுவார், அவங்க பராக்கிரமசாலிகள், அவர்கள் பலசாலிகள், அவர்களை தடுக்க முடியாது. ஆமென். எந்த காரியம் செய்தாலும் அவங்களை அதை தடுத்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? இதனால பார்வோன் கோபப்பட்டு அந்த காலத்தில் பிறந்த அத்தனை ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்வதற்கு, வீட்டில் போய் கொலை செய்வதற்கு கட்டளையிட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? மோசே ரொம்ப அழகா, ரொம்ப கியூட்டா பிறந்திருக்கிறாரு. ஆமென். அந்த பிள்ளையின் தாய் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். ஒரு நாணல் பெட்டிக்குள்ள அந்த பிள்ளையை வைத்து, ஆமென், இந்த பிள்ளையை பாதுகாக்க, இந்த பிள்ளையை வளர்த்த, இந்த பிள்ளை பெரியவனாகி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறணும் என்று அவன் அறிந்து அவன் நாணல் பெட்டிக்குள்ள அந்த பிள்ளையை வைத்து நைல் நதியிலே போட்டாள். அது என்ன ஆகுது பிள்ளைக்கு? இந்த பிள்ளை உயிரோடு இருக்குமா, இல்லை தண்ணி ஏறி பிள்ளை சாகுமா, இந்த நைல் நதி இந்த பிள்ளையை கொண்டு போடுமா? இந்த பிள்ளையோட எதிர்காலம் என்னன்னே தெரியாம நைல் நதியிலே போட்டு பிள்ளைக்கு என்ன சம்பவிக்கும்னு தூரத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்தா. வேதம் சொல்லுது, கர்த்தர் அந்த மோசைக்காக ஒரு காரியத்தை செய்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நீ கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்ய எழும்பும் போது கர்த்தர் உனக்காக இன்னொரு காரியத்தை செய்ய எழும்புவார். இந்த மோசையின் தாய், ஆம், தேவனுடைய திட்டத்துக்காக தன் பிள்ளை சாகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு காரியத்தை செய்த வந்தபோது கர்த்தர் அவனை பாதுகாக்க, அவனுக்கு ஒரு காரியத்தை செய்ய அந்த நைல் நதி ஓரத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். நடந்தது என்ன? அந்த நேரத்தில் பார்வோனுடைய குமாரத்தி அந்த இடத்துல வந்தாள். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பார்வோன் குமாரத்தி பார்க்காத நைல் நதியா? அங்கே சுற்றி பார்க்காத ஒரு இடமாது? எல்லா நாளும் அங்கே தான் வந்து குளிச்சுட்டு போறா. ஆனால் அன்னைக்கு அவளுக்கு ஒரு எண்ணம், நைல் நதியை கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்ட்டு. கரங்கள் தள்ளி சொல்லுமா? இந்த செயல் எல்லாமே யார் மூலமாய் தூண்டப்படுகிறது? கர்த்தர் மூலமாய் தூண்டப்படுகிற ஒரு காரியம். அங்கே வேதம் சொல்லுகிறது, அவள் அப்படி கொஞ்சம் அப்படி பார்க்குறா. அப்படி பார்க்கும்போது தூரத்தில் ஒரு பாக்ஸ், ஒரு பெட்டி ஒன்று தண்ணிக்கு மேலே மிதந்து வருகிறத அவள் பார்க்குறா. ஏன் அவளை கண்ணில் அது படணும்? அவள் கண்ணு மட்டும் தப்பிச்சுன்னா மோசே அன்னைக்கு உயிரோட இருந்திருக்க முடியாது. அது எங்கேயோ கொண்டு போய் அதை சாகடித்திருக்கும். ஆனால் அந்த கரெக்டான நேரத்தில் அந்த பார்வோன் குமார்த்தே கண்ணில் அந்த நைல் நதியின் மேலே மிதந்து வருகிற அந்த நாணல் பெட்டியை பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அது மட்டுமல்ல, எவ்வளோ நதி தானே, என்ன வேணும் அடிச்சுட்டு போகலாமே, எது வேணும் போகலாமே, அதை பார்க்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? ரெண்டாவது ஒரு தூண்டுதல் அந்த பார்வோன் குமாரத்திக்கு, ஆமேன், ஒரு அவளுடைய தோழியை கூப்பிட்டு அதை எடுத்துட்டு வா, அதை என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு கேட்க வச்சிச்சு. பார்த்தா போதாது,
திறந்து பார்த்தா தான் விஷயம் என்னன்னு தெரியும். ஆமென். அவன் நீந்தி போய் அந்த பாக்ஸை பெட்டி எடுத்துக்கிட்டு கரையில கொண்டு வந்து பார்வோன் குமாரத்தை திறந்து பார்த்தா அங்கே வேதம் சொல்லுது, அழகான ஒரு ஆண் குழந்தை. அல்லேலூயா சொல்லுமா. அதோடு நிக்கல, ஆண் குழந்தை. இப்ப அப்பா என்ன சட்டம் போட்டிருக்காரு? ஆண் குழந்தை என்ன செய்யணும்? சாகணும். அது யாருடைய ஆண் குழந்தை? எபிரியர் பிள்ளை. அவருடைய கண்களில் கர்த்தர் மோசேக்கு இரக்கம் கிடைக்க வைத்தார். அவன் அந்த பிள்ளை எடுத்துட்டு சொன்னா, சுற்றி நிற்கிற வேலைக்காரர்களை பார்த்து, இதை நீங்க யார்ட்டையும் சொல்லக்கூடாது, இதை நான் வளர்ப்பேன். அல்லேலூயா சொல்லுமா. வளர்ப்பேன்னு சொன்னதை விடையும் அவர் சொன்ன இன்னொரு வார்த்தை, இது என்னுடைய பிள்ளை, இவன் பார்வோனுடைய அரண்மனையில் என்னுடைய குமாரனாக வளருவான். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் செய்த காரியம், ஆண்டவர் செய்த காரியம். அல்லேலூயா சொல்லுமா. வெளியில ஆமா எந்த ஆன்மாக்களும் இருக்கக்கூடாதுன்னு யாரை அழிக்கணும்னு பிசாசு இந்த திட்டத்தை கொண்டு வந்தானோ, அதே ஆண்மகன் அதே திட்டம் வரப்பட்ட அதே அரண்மனையில வளர்ந்து கொண்டிருக்கிறான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தன்னை பெரியவனாக மாற்றி தன்னை பார்வோனுக்கு காண்பிக்கும் வரைக்கும் யாருக்குமே தெரியாது இவன் ஒரு எபிரேயன் அப்படின்ட்டு. அல்லேலூயா சொல்லுமா. நம்ம ஆண்டவர் பெரியவர். அந்த மோசையோடு தான் கர்த்தர் சொன்னார், ஆமென், நான் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியம் செய்வார். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆமென். வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சிச்சு, நான் வெறும் ஜீரோவில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? காவலையே படாதீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. ஆமென். அந்த ஜீரோவை ஒரு மதிப்பு மிக்க நம்பராக கர்த்தர் மாற்றுவார். அவர் மட்டும் வந்து பக்கத்தில் நின்னா போதும். எத்தனை சைவர் போட்டாலும் அது நமக்கு மதிப்பு தான், அது நமக்கு கனம் தான், அது நமக்கு மேன்மை தான். அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு எத்தனை சைவர் போட்டாலும் வெறும் பூஜ்ஜியம் தான். அல்லேலூயா சொல்லுவோமா. எனவே இந்த நாட்களில் கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, சந்தோஷத்தோடு நீங்கள் ஆமென் வீடுகளை கனவு செல்லுங்க. கர்த்தர் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்வார். இதுவரை திறக்காத வாசல்கள் திறக்கும், இதுவரை நடக்காத காரியங்கள் நடக்கும், இதுவரை பெற்றிடாத ஜெயம் உங்களுக்கு கிடைக்கும், இதுவரை எதிர்பார்க்காத நன்மைகள் இந்த நாட்களில் இந்த வாரத்தில் உங்க கைவசம் வந்து சேரும். எப்படி தப்பிக்கன்னு தெரியலே இந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு வழியை காட்டுவார், தப்பிப்பதற்கான ஒரு வழியை காட்டுவார். கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்வார். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, சந்தோஷமா கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்வார். அல்லேலூயா சொல்லுமா. பயப்படாதீங்க, சந்தோஷமா போங்க. கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்வார்.